தங்களுடைய ஆதரவை வெளிக்காட்டுகின்றார்கள். அதை வெளிக்காட்டுவதற்கான காரணங்கள் அவர் உங்களுடைய தலைவர், உங்களுடைய அதிபர், உங்களுடைய ஜனாதிபதியாகும். வாழ்ந்த சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை, தந்தைகளே, இன்றைக்கு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த நிலைமைக்கு தான் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு புதிய ஒரு அத்தியாயம் உருவாகி இந்த உங்களுடைய பிரதேசத்தில் உங்களுடைய மண்ணின் மிகவும் செழிப்பமான மண், நல்ல வளமான மண், சரி அல்ல குமரன் சகோதர, ராஜீவன் சகோதர, பாவன் ஆனந்தன் சகோதர, சிறுதினாதி එවගේ මේ අවස්ථාවල සම්බන්ධ වෙන්න අපි ප්‍රධාන අමාත්‍ය දුර කරන අපේ විවරත්නගේ සහෝදරය, ඒ වගේම අපේ මිනිස්ත්‍රි කිරියෝගේ කරන නියෝජ්‍ය අමාත්‍ය යෝගපාලි සහෝදරය, ඒ වගේම අපේ අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් සියලු දෙනාගේ මාසරය. இந்த வருகை தந்திருக்கும் நமது அன்பார்ந்த கடற்தொழில் அமைச்சர் காமலிங்கம் சந்திரசேகரன், அதேபோன்று எமது பெருந்தெருக்கள் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக தோழர், அதேபோன்று இங்கு யாழ் மாவட்டத்தை பிணைத்தும் செய்தும் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களான குமரன், அதேபோன்று நஜீவன், பவானந்தன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோன்று வள்ளி மாவட்ட குழு தலைவர் உபாலி சமரசிங்க அவர்கள் துறை அமைச்சர், அதேபோன்று வள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். අපි තමුන්නාන්සල හම්බෙන්නාවේ පහුගිය පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී ජාතික ජනපද වේගයට විශාල ජයග්‍රහණයක් ලබා දෙන්න තමුන්නාන්සල ලැබියත් වුණා. ඒ පිළිබඳව දෙහින් නිශ්චිත කියන තමයි ආවේ. நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது, கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத் தந்திருக்கின்றீர்கள். அந்த வெற்றிகள் தொடர்பாக உங்களுக்கு நன்றி தலைவணக்கம் என்று கூறிக்கொள்வதற்காகவே விசேடமாக நாங்கள் இந்த நேரத்திலே இங்கு வருகின்றோம். පසුගිය ජනාධිපතිවරණයේදී මහමැතිවරණයේදී තමුන්නාන්සලා ඉතාමත් නිර්භීත තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அதே போன்று பாராளுமன்ற தேர்தலிலும் இனவாதத்தை தூவினார்கள். උතුරේ ඒ වගේම දේශපාලනික නිරත වුණා. வடபகுதியிலும் அதே போன்ற ஒரு அரசியல் தான் காணப்பட்டது. පොඩි කාලයක් නෙවෙයි. ஒரு குறுகிய காலம் அல்ல, පරම්පරා ගණනාවක්, දශක ගණනාවක් අපේ රටේ මේ බෙදුණු දේශපාලනය තිබුණා. பல பரம்பரைகளாகவும் பல தசாப்த காலமாகவும் இவ்வாறான அரசியல் தான் நமது நாட்டிலே காணப்பட்டது. හැබැයි පහුගිය මහමැතිවරණයේදී මේ මුළු බෙදුම්වාදී දේශපාලන පරාජයට පත් කරලා ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த திரிந்திருந்த பிரிவினைவாத அரசியலை தோற்கடித்து விட்டு රට එකතු කරන්න, ජනතාව එකතු වෙන්න ඕන කියලා නිර්භීත තීරණයක් තමුන්නාන්සලා ගත්තා. නැවත වතාවක් ඒ පිළිබඳ ස්තුතියි. நாட்டை ஒன்று சேர்க்க வேண்டும், நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த துணிச்சலான முடிவை எடுத்தது தொடர்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ඒක උතුර දකුණ එකතු කරපු මැතිවරණයක් බවට ඉතිහාසගත වෙනවා. அந்த தேர்தல் வடக்கு தெற்கு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தேர்தலாக வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்தும் அந்த தேர்தல். ඒ විතරක් නෙවෙයි, මේ මැතිවරණ ඉතාමත් වැදගත් කරුණු ගොඩක් ගැඹුරලා තිබෙනවා. அது மட்டுமல்ல, அந்த தேர்தலிலே மிகவும் முக்கியமான பல விடயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றது. පරම්පරා ගණනාවක්, දශක ගණනාවක් අපේ රටේ දේශපාලනයේ පවුලෙන් පවුලට මාරු වෙච්ච දේශපාලනයක් තිබුණා. பல தசாப்த
நாட்டிலே காணப்பட்டது. ඒ දේශපාලනේ පරාද කරන්න සමත් වුණා පහුගිය මැතිවරණවලදී. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிப்பதற்கும் அந்த கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் முடிவு செய்தீர்கள். කොහොමද අපේ රටේ දේශපාලනේ තිබුණේ? எப்படி எமது நாட்டின் அரசியல் இருந்தது? අම්මා අගමැති, තාත්තා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙමනේ. அப்படித்தானே? ඒ විතරක් නෙවෙයි. අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அது மட்டுமல்ல, அண்ணன் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාමා ජනාධිපති, බෑන ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. කොතර කාලයක්? எவ்வளவு காலம்? දශක 7කට වඩා වැඩි කාලයක් අපේ රටේ එහෙම දේශපාලනයක් තිබුණා. 7 தசாப்தங்களுக்கும் கடந்து அந்த அரசியல் தான் காணப்பட்டது. ගිය ජනාධිපතියන්දෙත් එහෙමයි. கடந்த ஜனாதிபதி தேர்தலும் அப்படித்தான். කවුද අපිට එරෙහිව හිටපු තුන් දෙනා? எங்களுக்கு எதிராக இருந்த 3 பேர் யார்? එක්කෙනෙක් ජනාධිපතිගේ බෑන කෙනෙක්. ஒருத்தர் ஜனாதிபதி, ஒருத்தர் மருமகன். තව කෙනෙක් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. இன்னொருத்தர் ஜனாதிபதியின் மகன். අනිත් කෙනත් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. மற்றவரும் ஜனாதிபதியின் மகன். එබනේ. அப்படித்தானே? හැබැයි මොකද උනේ? ஆனால் என்ன நடந்தது? ඒ පෞල් පාලනයන් ඔක්කොම බිඳ වටලා පොදු ජනයාගේ ආණ්ඩුවක් ගොඩනගන්න මේ රටේ ජනතාව සමත් වෙලා තිබෙනවා. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிக்கப்பட்டு இந்த நாட்டிலே சாதாரண மக்களுடைய ஒரு ஆட்சியை அமைப்பதற்காக இந்த நாட்டு மக்கள் முடிவு செய்தார்கள். ඒකත් විශේෂ අත්දැකීමක් ඒ මැතිවරණයේ තිබුණා. அதுவும் ஒரு விசேடமான அனுபவம் தான் அந்த தேர்தலிலே காணப்பட்டது. ඒ විතරක් නෙවෙයි උඩ පන්තියක් තමයි මේ රට පාලනය කරේ. அதே போன்று ஒரு வர்க்கம் தான் இது நாள் வரை அந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ජනතාවට උඩින් තිබුණු දේශපාලනයක් තමයි තිබුණේ. மக்களுக்கு உயர்ந்த மட்டத்திலே, மக்களுக்கு நெருங்கியலான அளவிலே தான் அரசியல் අන්න ඒ காணப்பட்டது. දේශපාලන මුළුමනින්ම පරාජයටපත් කරලා அந்த அரசியலை முற்றாகவே தோற்கடிக்கப்பட்டு තමුන්නාන්සේලා අපි එකම පන්තියේ මිනිස්සු. நீங்களும் நாங்களும் ஒரே வர்க்கத்தின் மக்கள். අන්න අපි එකතු වෙලා ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஆகவே நாங்கள் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். හොඳද නරකද? நல்லமா கெட்டதா? නල්ල. நல்ல දැන් එන මොකද තියෙන්නේ? அப்ப என்ன நாங்கள் செய்ய வேண்டும்? තමුන්නාන්සේලා අප කෙරේ විශ්වාසය තබලා ආණ්ඩුවක් හැදුවා. நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ள அரசாங்கத்தை அமைத்துள்ளீர்கள். එහෙනම් අපේ වගකීම තමයි ඒ විශ්වාසය රකින්න එක. ஆகவே அது பொறுப்பு தான். அந்த நம்பிக்கையை நாங்கள் தக்க வச்சுக் கொள்ளணும். நம்பிக்கைக்கு பொறுப்பு கூற வேண்டும். අපි යන්නේ විශ්වාසය රකින්නවා. அந்த நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். අපි අපේ රටේ දේශපාලනේ ආර්ථිකයේ මේ සමාජයේ විශාල පරිවර්තනයක් වෙනසක් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. நமது நாட்டிலே அரசியலில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை செய்வதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். අපේ රටේ දේශපාලනේ තියෙන්නේ කොහොමද? நமது நாட்டில் அரசியல் இருப்பது எப்படி? මහා ජනතාවට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களுக்கு மேலாக මහා ජනයාගේ ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් නාස්ති කරන දේශපාලනයක්. மக்களுடைய பணத்தை பல கோடி ரூபாய்களை வீணாக்கும் මහා அரசியல். ජනයාගේ ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් හොරකම් කරන දේශපාලනයක්. மக்கள் பணத்தை கோடிக்கணக்கான பணத்தை திருடும் அரசியல். පවුල් වලින් පවුල් වලට මාරු වෙන දේශපාලනයක්. குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்திற்கு மாறும் அரசியல். අන්න ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ඒ දේශපාලන මුළුමනින්ම වෙනස් කරනවා. அந்த அரசியலை முற்றாகவே நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිද? நல்லமா? හොඳයි. ඒ කියන්නේ මොකද්ද? ජනතාවත් එක්ක ඉන්න දේශපාලනයක් අපි මේ රටේ හදනවා. அதாவது மக்களோட மக்களாக இருக்கும் ஒரு அரசியலை நாங்கள் கட்டியெழுப்போம். මහා ජනයාගේ දේපල மக்களுடைய சொத்துக்கள் නාස්ති නොකරන දේශපාලනයක් හදනවා. வீண் விரயம் செய்யாத ஒரு அரசியலை நாங்கள் அமைப்போம். තමුන්නාන්සලා දන්නවනේ මේ කංකසන්තුවේ ජනාධිපති මන්දිරයක් තියෙනවා නේද? உங்களுக்கு தெரியுமா அந்த காங்கிரஸ் துறையில ஜனாதிபதி மாளிகை ஒன்று இருக்கு? දැකලා තියෙනවද? கண்டிருக்கிறீங்களா? අක්කර කීයද? எத்தனை ஏக்கர்? 19. 19 ஏக்கர். අක්කර 19 විශාල ජනාධිපති මන්දිරයක්. 19 ஏக்கர் பெரிய ஒரு மாளிகை, ஒரு ஜனாதிபதி மாளிகை. අර කමල හසන් හිටපු චිත්‍රපටයක් දැකලා තියෙනව නේද? 29. 29 ஏக்கர் ஆமா. කංකසන්තුවේ විතරක් නෙවෙයි තියෙන්නේ. இப்ப ஜனாதிபதி மாளிகைகள் காங்கிரஸ் துறையில மட்டுமா இருக்கு? නුවරඑළිය තියෙනවා. நுவரெலியாவில் இருக்கு, අනුරාධපුරේ තියෙනවා. அனுராதபுரத்தில் இருக்கு, මයියංගනේ තියෙනවා. மையங்கனையில் இருக்கு.
කතරගම තියෙනවා. அதிர்காமத்தில் இருக்கு, කොළඹ තියෙනවා. கொழும்புல இருக்கு, නුවර තියෙනවා. கண்டியில இருக்கு. ජනාධිපතිතුමන්ට ගෙවල්. ஜனாதிபதிக்கு இருக்கிறதுக்கான மாளிகைகள். අර කමල් හසන්ගේ චිත්‍රපටයක් තිබ්බ දන්නවා. கமலஹாசன் ஒரு படம் இருந்துச்சு தெரியுமா? ஞாபகம் வரல. මොකක්ද? என்ன දසවදා. தசாவதாரம் අපේ රටේ හිටපු ජනාධිපතිවරු දසවදාරෝ. நமது நாட்டில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிமார்களும் தசாவதாரம் போன்றவர்கள் தான். නැත්තම් මෙහෙම ගෙවල් ගොඩක ඉන්න පුළුවන්ද? இல்லாவிட்டா இப்படி எத்தனை நிறைய வீடுகள் தேவைப்படுமா? බැරි. தேவையில்லை. අපි යන්නද කිව්වා. මේ යාපනයේ තියෙන ජනාධිපති මන්දිරේ තමුන්නාන්සලා යෝජනා කරන්න හොඳ ව්‍යාපෘතියකට අපි ඒක බාර දෙනවා. நாங்கள் இன்று காலையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தோழர் சொன்னாராம், இந்த யாழ் மாவட்டத்துக்கு பிரயோசனமான வகையிலே அதை பயன்படுத்துவதற்காக ஏதாவது திட்டம் ஒன்று இருந்தால் சமர்ப்பீங்கள் என்று. තමුන්නාන්සලාට ඕන ජනාධිපති මන්දිරයක් ඕන. உங்களுக்கு தேவையா ஜனாதிபதி மாளிகை ஒன்று? ඉතින් මටත් එපා. தோழருக்கும் வேணாம் ஜனாதிபதி? එහෙනම් මොකද කරන්න ඕන? என்ன செய்ய வேண்டும்? ඒක අපි හොඳ මේ පළාතට සේවයක් වෙන ව්‍යාපෘතියකට ඒක පවර්ලා දෙනවා. அப்படி என்றால் அந்த மாளிகை இந்த பகுதிக்கு தேவையான மாதிரி பிரயோசனமிக்க ஒரு திட்டமாக நாங்கள் அமைக்க வேண்டும். කැම්පස් එකකට හොඳයි නම් කැම්පස් එකක් දාමු. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தேவையான පුස්තකාලයක් දාමු. ஒரு நூலக சாலை தேவையான அதில் அதை போடுவோம். මහජනයාගේ ධනය මේ නාස්තිකර දේශපාලනය නතර කරන්න ඕන. மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்யும் இந்த அரசியலை நாங்கள் மாற்றி அமைக்க අපි வேண்டும். ඒක නතර කරලා තියෙනවා. நாங்கள் அதை மாற்றி இருக்கின்றோம். අන්නේ දේශපාලන වෙනස මේ රටේ ජනතාව අපේක්ෂා කරනවා. அந்த மாற்றத்தை தான் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். වංචා දූෂණ නාස්තිය නතර කරන දේශපාලන අපේක්ෂා කරා. ஊழல், மோசடி, வீண்விரயம், திருட்டுத்தனத்தை நிறுத்தும் அரசியல் தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ඒක අපි කරනවා. அதை நாங்கள் செய்வோம். ඊළඟ වැදගත්ම දේ තමයි அடுத்த முக்கியமான விடயம் தான் අපේ රටේ ආර්ථික විශාල වෙනසක් අවශ්‍යයි. பொருளாதாரத்துறையிலே இந்த நாட்டிலே பெரிய ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது. අපේ රටේ ධනෙ එකතු වෙලා ඉන්න ඉතා කුඩා පිරිසක් අතර. நமது நாட்டிலே பலம், நிதி எல்லாமே ஒரு குறுகிய ஒரு குடும்ப அல்லது ஒரு வர்க்கத்தின் கையில் தான் குவிஞ்சிருக்கு. මේ ළඟදී වාර්තාවක් ආවා. அண்மையிலே ஒரு அறிக்கை வந்தது. ඒ වාර්තාව අනුව அந்த அறிக்கைக்கு நாங்க අපේ රටේ අපනයන කරන අයගේ ආදායමෙන් 90% දෙන්නේ අපනයන කරුවෝ 10%. நமது நாட்டிலே ஏற்றுமதி செய்யும் நபர்கள் மத்தியிலே 90% வருமானம் ஒரு 10% நபர்கள் அந்த குடும்பங்களிலே தான் தங்கி இருக்காங்க. ඒ කියන්නේ මේ ආර්ථිකේ කුඩා කට්ටියක් අතර එක කුණු වෙලා තියෙන සංකේන්ද්‍ර වෙලා තියෙනවා. அதாவது இந்த நாட்டிலே பொருளாதாரம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் பேருக்கு கையில இருக்கு. ගම්වල ජනතාව දුප්පත් භාවයෙන් පෙළෙනවා. கிராம மட்டத்தில் எடுத்த மக்கள் கஷ்டத்துல வாழ்கிறார்கள். බෙහෙත් ටිකක් ගන්න විදියක් නෑ. மருந்தெடுக்க வசதி இல்ல. ගෙයක් හදා ගන්න විදියක් නෑ. வீட்டை கட்ட முடியாது. දරුවන්ට උගන්වන්න විදියක් නෑ. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். පිරිසිදු ආහාර වේලක් නෑ. சுத்தமான சோறு அல்லது சாப்பாடு வசதி இல்ல. ජනතාව විශාල ලෙස දුප්පත් භාවයට පත් වෙලා තිබෙනවා. மக்கள் பாரிய அளவிலே கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். ධනෙ ඉතා කුඩා පිරිසක් මත සංකේන්ද්‍ර වෙලා තියෙනවා. ஆனால் நிதி ஒரு கொஞ்சம் பேர்ல கையில தங்கி இருக்கு. අපේ අපේක්ෂාව මොකක්ද? எமது எதிர்பார்ப்பு என்ன? මෙන්න මේ ආර්ථිකේ ගමට ගෙන ඉන්න ඕන අපේ අපේක්ෂාව. ஆகவே இந்த பொருளாதாரத்தை கிராம மட்டத்துக்கே கொண்டு வரணும். ප්‍රධාන අරමුණක අපි ඉන්නවා. பிரதானமான ஒரு குறிக்கோள்ல நாங்கள் இருக்கின்றோம். මේ රටේ දුප්පත් භාවය ඉවත් කරන්න ඕන. இந்த நாட்டிலே வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டணும். අවශ්‍ය නේද? தேவையா? දුප්පත් භාවය තුරන් කරන්න. வறுமை இல்லாம ஆக்கலோடுமா வேணாமா? ඒක අපේ ප්‍රධාන සැලසුම. அது எமது பிரதானமான ஒரு திட்டம். දුප්පත් භාවය තුරන් කරනකොට ප්‍රධාන දේ දරුවන්ට අධ්‍යාපනය. இந்த வறுமையை ஒழித்து கட்டும் போது அதன் பிரதானமான ஒரு விடயம் தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்துவோம். දරුවෝ හොඳට ඉගෙන ගත්තොත්, கல்வியை பிள்ளை நல்லா கல்வி கற்றுக்கொண்டால், හොඳ ආදායමක් සහිත රස්සාවක් කරොත්, நல்ல வருமானமுடைய ஒரு தொழிலை செய்தால், දරුවන්ු ව්‍යාපාරයක් කරොත්, அல்லது அந்த அறிவுக்கேற்ப ஒரு வியாபாரத்தை ඒ செய்தால் පවුලම දුප්පත් භාවයෙන් කොට එනවා. அந்த குடும்பமே வறுமையிலிருந்து மீளலாம். ඒ නිසා අපේ ප්‍රමුඛතම දේ අධ්‍යාපනය ග්‍රාමීය දුප්පත් භාවය තුරන් කරන්න. ஆகவே அது முக்கியமான விடயம் கல்வித்துறையை மேம்படுத்துவதே கிராமிய வறுமை ஒழித்து கட்ட இருக்கும் ஒரு வழிகள். විශේෂයෙන්ම අපි விசேடமாக நாங்கள் පාසල් පොත් උපකරණ මිලදී ගන්න බැරි දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න තීරණය කරා. பாடசாலை உபகரணங்கள், கோப்பி புத்தகங்களை வாங்க முடியாத குடும்பங்களுக்கு, அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம். ළමයි 300ක් අඩු සියලු පාසල් වලට ඒ දීමනාව ලැබෙනවා.
300-ஐ விட குறைந்த பாடசாலைகள் உள்ள மாணவர்கள் உள்ள பாடசாலைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த காசு கிடைக்கும். අස්වැසුම ලබන පවුල්වල හැම දරුවෙකුට මේ දීමනාව දෙනවා. அஸ்வசும உங்கள் நலன்புரி அந்த கொடுப்பனவு கிடைக்கும். அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த 6000 ரூபாய் கொடுப்பனவு. ඒ දරුවන්ට උගන්වන්න ඕන. ஏன் நாங்கள் கல்வி கற்க வைக்கணும் பிள்ளை? චීන රජය අපිත් එක්ක එකගතාවකට ඇවිල්ලා තියෙනවා. சீன அரசாங்கம் எங்களோட உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். සියලුම නිල ඇඳුම් ලබන අවුරුද්දේ අපිට නොමිලේ ලබා දෙන්න. அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவையான சீருடைகள் இலவசமாக அவர்கள் வழங்குவார்கள் என்று அடுத்த வருஷத்தில் දරුවන්ට උගන්වන්න ඕන. பிள்ளைகளை படிக்க வைக்கும். ළමයි 250ට අඩු හැම පාසලම දරුවෙකුට සපත්තු මිලදී ගන්න රුපියල් 3000ක දීමනාවක් දෙනවා. 250 பிள்ளைகளுக்கு குறைவாக படிக்கும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சப்பாத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக 3000 ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. ඒ වගේම අපි මේ අවුරුද්දේ அதே போன்று நாங்கள் இந்த வருடம் කවරෝ පාසල ගෲප් පුරප්පාඩු කියනවනම් எந்த ஒரு பாடசாலையிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குமானால் ඒ පුරප්පාඩු ඔක්කොම පුරවන්න අපි තීරණයක් කරන් තියෙනවා. அந்த அனைத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். පාසල්වල අඩුපාඩුකම් තියෙනවනම් பாடசாலைகளிலே குறைபாடு இருக்கின்றதா? අපි උපරිම උත්සාහ කරනවා පාසල් ටික හදලා දෙන්න. நாங்கள் உயர்ந்தபட்ச முயற்சி எடுப்போம் அந்த குறைபாடுகளை செய்து கொடுப்பது. යාපනයේ පුස්තකාලේ யாழ் நூலக சாலை තවත් දියුණු කරන්න අපි මේ අයවෙන් සල්ලි වෙන් කරන්න බලාපොරොත්තු இன்னும் වෙනවා. வளர்ப்பதற்கு அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் இந்த பட்ஜெட்டில் காசு ஒதுக்குகிறோம். මේ ගම්වල දුප්පත් භාවය නැති කරන්න නම් இந்த கிராமத்திலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் දරුවෝ ඉගෙන ගන්න ඕන. பிள்ளைகள் படிக்க வேண்டும். ආණ්ඩුවේ අපි அரசாங்கத்தில் நாங்கள் දරුවන්ට උගන්වන උපරිම සහාය දෙන්න. பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு நாங்கள் உயர்ந்தபட்ச உதவியை வழங்குகிறோம். ලෑස්තිද? தயாரா? දරුවන්ට උගන්වන්න. பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ඒක තමයි දුප්පත් භාවයෙන් ගොඩ එන්න තියෙන අපිට එකපාරක්. அதுதான் வறுமையிலிருந்து மீளுவதற்காக இருக்கும் ஒரு பாதை. ஒரு ඒකවත් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ තරුණ පරම්පරාව දරු පරම්පරාවේ මද්ද්‍රව්‍ය උදුරින් බේර ගන්න ඕන. இந்த மாதிரி இளம் சமுதாயத்தை இந்த போதை வசத்திலிருந்து நாங்கள் மீளெடுக்கணும். ஒழிப்பதற்காக හැබැයි ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. மக்களுடைய ஒத்துழைப்பு அதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. හැම ගෙදරටම පොලිසියෙන් දාන්න, எல்லா வீடுகளுக்கும் போலீஸ்ல හැම පාරකටම පොලිසියෙන් දාන්න බෑ. எல்லா வீதிகளுக்கும் போலீசார் விடையிலாது. ජනතාව සහාය දෙන්න ඕන මේ මද්ද්‍රව්‍ය උදුරේ රට බේර ගන්න. மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், ஆதரவு வழங்க வேண்டும். இந்த போதை வஸ்து இல்லாமல் ஆக்குவது. සහාය දෙන්න ලෑස්තිද? ஒத்துழைப்பு வழங்க தயாரா? වැඩේ කරන්න ඕන අපි. நாங்கள் அப்ப அந்த பணியை மேற்கொள்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ දරුවන්ට හොඳ රස්සා ටිකක් අපි ඇති කරන්න ඕන. நமது இளம் சமுதாயத்துக்கு சிறப்பான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். රජයේ රැකියාව වගේම அரச துறையிலே தொழில் வாய்ப்புகளை, පෞද්ගලික අංශ රැකියාව උත්පාදනය කරන්නත් බලාපොරොත්තු වෙනවා. தனியார் துறையிலே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். අපි සැලසුම් කරලා තියෙනවා. நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். රාජ්‍ය සේවයේ அரச துறையில் 30000කට ආසන්න පුරප්පාඩු ප්‍රමාණයක් අපි හඳුනාගෙන තිබෙනවා. 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்களை நாங்கள் இப்ப இனம் கண்டிருக்கின்றோம். ඒ අත්‍යවශ්‍ය පුරප්පාඩු පුරවන්න අපි බලාපොරොත්තු அந்த වෙනවා. அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். එහිදී විශේෂයෙන්ම පොලිසිය அது விசேடமாக போலீஸ் துறை, காவல்துறை අපි 2000කට වඩා වැඩි පිරිසක් මේ අවුරුද්දේ පොලිසියට බඳව ගන්න බලාපොරොත්තු වෙනවා. 2000க்கும் மேற்பட்டவர்களை வருடம் நாங்கள் போலீஸ் துறைக்கு நாங்கள் இணைப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். සාමය ආරක්ෂා කරන්න, அமைதியை பாதுகாப்பதற்கு, ප්‍රදේශ මද්ද්‍රව්‍ය උදුරින් තුරන් කරන්න போதை வசத்திலிருந்து பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்கு පොලිසියට විශාල කාර්යභාරයක් තිබෙනවා. போலீசாருக்கு விசேடமாக பொறுப்பு இருக்கின்றது. හැබැයි අපි දැකලා තියෙන දේ තමයි ஆனால் நாங்கள் கண்கூடாக காண்றோம், දෙමළ භාෂාව කතා කරන පොලිසියට බෙදෙන ටිකක් අකමැති වගේ තියෙනවා. தமிழ் இளைஞர்கள் போலீசில் இணைப்பதற்கு சற்று விருப்பமில்லாத மாதிரி விளங்குது. ඒ නිසා අපි කියන්නේ පොලිසියට ඔයගොල්ලෝගේ දරුවෝ ටිකක් එවන්න. ஆக நாங்கள் உங்களிடம் கோருகின்றோம், போலீஸ் துறையிலே இணையுங்கள் என்று. ඒ භාෂාවෙන් කතා කරන නිලධාරීන් අවශ්‍යයි පොලිසියට. ஏனென்றால் உங்களுடைய மொழியிலே, தாய்மொழியிலே கதைக்கும் போலீசாரங்களுக்கு தேவைப்படுகிறது. එතන රස්සා ප්‍රමාණයක් ඇති වෙනවා. அதில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு அளவு. ඒ වගේම තව අපි විශේෂ කර්මාන්තපුර 3ක් ආරම්භ කරන්න බලාපොරොත්තු වෙන උතුවේ. அதே போன்று இந்த வடமாகாணத்திலே விசேடமான பொருளாதார மையங்கள் 3ஐ அமைப்பது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காங்கேசன்துறை, பரந்தன், පරන්තන්, මාන්කුල மாங்குளம். මේ ස්ථාන තුනේ අපි අලුත් කර්මාන්තපුර 3ක් ඉදි කරනවා. காங்கேசன்துறை, பரந்தன், மாங்குளத்துல புதிதாக 3 தொழில் மையங்களை ஏற்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඒ කර්මාන්තපුර පාරවල් ටික හදන්න, විදුලිය දෙන්න,
ජල සැපයුම දෙන්න මේ අයවැයෙන් අපි මුදල් වෙන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அதற்கு தேவையான பாதைகள் அமைப்பதற்கு, நீர் வசதிகளை செய்து கொடுப்பதற்கு, மின்சார வசதிகளை செய்து கொடுப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் நிதி ஒதுக்குகிறோம். විශේෂයෙන්ම තමුන්නාසලා ඥාති විශාල ප්‍රමාණයක් විදේශගතව ජීවත් වෙනවා. விசேடமாக உங்களது உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளிலே தொழில் செய்கின்றனர். ඒගොල්ලන්ට අපි ආරාධනා කරමු මෙම කර්මාන්ත පුරවල ආයෝජනය කරන්න ඉන්න කියලා. அவர்களை நாங்கள் கோருகின்றோம் இங்கு வருகை தந்து அந்த மையங்களுடன் முதலீடுகளை செய்து ஒத்துழைப்பு வழங்குங்கள். අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන මේ රට හදන්න. நாங்கள் அனைவரும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஒன்று சேர்வோம். ඒ විතරක් නෙවෙයි අපි අපේක්ෂා කරනවා அது மட்டுமல்ல, நாங்கள் எதிர்பார்க்கிறோம் සංචාර කර්මාන්ත ඉතාමත් හොඳ ප්‍රදේශයක් මේ උතුරු පළාත. சுற்று மாவட்ட செயலாளர் ஒரு நூலை கையளித்தார். இந்த வடமாகாணத்திலே சுற்றுலாத்துறை கட்டியெழுப்பக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கின்றது. அந்த தகவல்களை அறிவித்திருந்தார். මේ 2025 වසර ලංකාවට වැඩිම සංචාරකයන් වසර බවට පත් වෙනවා. 2025ஆம் ஆண்டான இந்த ஆண்டில் இலங்கைக்கு வருகை தரும் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வந்த வருடமாக வரலாற்றிலே பார்த்தோம். මේගොල්ලෝ උතුරට අතෙන්න උනා. அவர்கள் வடக்குக்கும் வர வேண்டும். ඒකට අපි සැලසුම හදනවා. அதற்கு நாங்கள் திட்டங்களை மேற்கொள்வோம். ජනතාවගේ ආර්ථිකය දියුණු වෙන්න ඕන. மக்களுடைய வருமானம் அதிகரிக்கும். ඒක අපේ ප්‍රධාන ඉලක්කය බවට පත් වෙලා තිබෙනවා. அது எமது ஒரு பிரதானமான இலக்காக இருக்கு. ඒ වගේම අපි දන්නවා මේ පළාතේ පොළොව වගා කිරීම ඉතාම සස්ත්‍රික මහ පොළොවක් පාරිසරික පද්ධතියක් තියෙන බව අපි හඳුනාගෙන තියෙනවා. அதே போன்று இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் நிறைய இடங்கள்ல தென்னை பயிர் செய்கைக்கு உகந்த பகுதிகளாக இருக்கு. ඒ නිසා පොළොව සංවර්ධන මණ්ඩලය විසින් அது 40,000 හඳුනාගෙන තියෙන පොළොව වගා කරන්න පුළුවන්. தென்னை அபிவிருத்தி சபையால் கண்டறிந்திருக்கிறார்கள். 40,000 ஏக்கரில் தென்னை பயிர் செய்கை நடத்தலாம். අපි බලාපොරොත්තු වෙන අයට පොළොව පැල ලබා දෙන්න, நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவர்களுக்கு தென்னை பிள்ளைகளை வழங்க, බිම සකස් කරගන්න ආධාරයක් දෙන්න, நிலத்தை செய்வதற்காக நிதியுதவி வழங்குவதற்கு, පෝර යොදන්න ආධාරයක් දෙන්න. பசலையிடுவதற்கு உதவி செய்வதற்கு. තමුන්නාසලා වගා කරන්න ලෑස්තිද? நீங்கள் பயிரிடுவதற்கு தயாரா? අපි ඒ සඳහා අවශ්‍ය උදව් කරන්න මානවක වැඩි. நாங்கள் அதற்கான உதவிகளை கட்டாயம் நாங்கள் செய்து ඒ கொடுப்போம். වගේම කුෂ්ඨර්මාන්ත ඉතාමත් යෝග්‍ය පළාතක් මේ පළාත. அதே போன்று விவசாயத்துறை கட்டியெழுப்ப மிகவும் உகந்த பகுதியாக ඒ இருக்கும். වන විට අපි පෝර සානාදාර 25 දක්වා වැඩි කරා. இதுவரை ஏற்கனவே நாங்கள் பசலை மானியத்தை 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கிறோம். තවත් කුෂ්ඨර්මාන්තයේ විශාල සැලසුම් ප්‍රමාණයක් අපි හදලා තියෙනවා. இன்னும் பல திட்டங்கள் இருக்கு இந்த விவசாயத்துறை கட்டியெழுப்பதற்காக. ජනතාවගේ ආර්ථික ජීවිතය දියුණු කරන්න ඕන. மக்களுடைய பொருளாதார அந்த தரத்தை உயர்த்த வேண்டும். ඒකට සැලසුම් විශාල ප්‍රමාණයක් අපි සකස් කරලා තිබෙනවා. அதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, එතකම් බලාගෙන අපි ආධාර දෙන්න. அதுவரையும் இருக்கும் வரை நாங்கள் நலன்புரிகள் அல்லது உதவிகளை செய்ய வேண்டும். අස්වසම දීමනාව අපි වැඩි කරලා තියෙනවා. அஸ்வசம கொடுப்பனவின் அளவை கூட்டியிருக்கிறோம். අපි අපේක්ෂා කරන ලැබෙන අයවැයේදී நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ආබාධිත අයට, ஊனமுற்றோருக்கு, වකුගඩු රෝගයට ගොදුරු වුණු අයට, சிறுநீரகம் அந்த நோய்க்கு உட்பட்டவர்களுக்கு, වැඩිහිටි අයට பெரியோர்களுக்கு ලබා දෙන දීමනාව අපි වැඩි කරන්න බලාපොරොත්තු වෙනවා. பெற்றுக் கொடுக்கும் கொடுப்பனவர்களை நாங்கள் கூட்டுவதற்கு எதிர்பார்க்கிறோம். ආර්ථිකය හදලා ජනතාව බලා ගන්න ඕන. பொருளாதார வளரும் வரையும் அவர்களை நாங்கள் பராமரிக்க வேண்டும். අන්න එහෙම ආණ්ඩුවක් අපි හදලා තියෙනවා. அவ்வாறான ஒரு அரசாங்கத்தை தான் நாங்கள் ඒ அமைத்திருக்கிறோம். නිසා එකක් අපි මේ දේශපාලන වෙනස් කරලා තියෙනවා. ஒரு பக்கத்தில் நாங்கள் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றிருக்கிறோம். අපි අලුත් ආර්ථික ගමනකට ප්‍රවේශ වෙලා තියෙනවා. புதிய ஒரு பொருளாதார பயணத்திற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ඉතින් අපි තමුන්නාසලා ආරාධනා කරන්නේ. ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි ඔක්කොම එකතු වෙලා මේකට හදන්න එන්න කියන ආරාධනය අපි කරනවා. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற அந்த கோரிக்கையை விடுக்கிறோம். ඒ වගේම අපි හඳුනාගෙන முன்னுரிமை வழங்கி செயல்படுவோம். ඒ වගේම අපි දන්න විශාල දීවර ප්‍රශ්නයක් මතුවලා තියෙන බව. அதே போன்று உங்களுக்கு தெரியும், மீனவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. අපේ ජනතාවගේ මුහුද, நமது நாட்டு மக்களுடைய අපේ மீனவர்களுடைய ජනතාවගේ මානව සම්පත நமது மக்களுடைய மீன் பலம் විශාල අනතුරකට මුහුණ දීලා තියෙනවා. ஆனால் இன்று பெரிய ஒரு அச்சுறுத்தத்தில் இருக்கின்றது. ඒ පිළිබඳව අපි ක්‍රමිකව විසඳුම් හොයන්න බලාපොරොත්තු වෙනවා. அந்த பிரச்சனை தொடர்பாகவும் படிப்படியான தீர்வுகளை பெற்றுத்தர நாங்கள் முயற்சி எடுப்போம். මොකද මුහුදේ මානව සම්පත් ගැනීම අයිතිය උතුරු ජනතාවට යලි තාවුරු කළ යුතුයි. ஏனென்றால் அந்த படப்பரப்பு அந்த கடற்பரப்பிலே மீன் பிடிக்கும் உரிமையை எமது கடற்தொழிலாளர்களுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம். මේ ටික අපි තා හොඳින් ක්‍රමවත් කරොත් තමුන්නාසල ජීවිතේ මේක වඩා හොඳ ජීවිතයක් බවට පත් කළ හැකියි. இந்த திட்டங்களை சரிவர நாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களது வாழ்க்கை ஒரு உயர்வான நிலைக்கு வரும். ඒ වගේම ගම් ඇතුලේ තියෙන පොඩි පාරවල් හදන්න, அதே போன்று கிராம மட்டத்தில் இருக்கும் கிராமிய வீதிகளை அமைப்பதற்கு අයවැයේදී විලේකෙදි වෙන් කළද වැඩිම මුදල මෙච්චර අපි වෙන් කරනවා
வீடு திட்டத்திலே உங்களது கிராம வீதிகளை அமைப்பதற்காக இந்த வரவு செலவு நாங்கள் එවගේම පාර්ලිමේන්තු ව්‍යාපෘති දැන් ක්‍රියාත්මක වීම කඩිනම් කරන අනුක්‍රියාත්මක හඳුනා ගන්නත් අපි කටයුතු කරන්න ලෑස්තිලා තියෙනවා. அதே போன்று இந்த சுத்தமான குடிநீர் பெற்றுக் கொடுப்பதற்காக இப்ப இருக்கும் திட்டங்களும் புதிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். ජනතාවගේ අතර පොස්වල සංවර්ධනය විය යුතුයි. மக்களுடைய அடிப்படை வசதிகள் வளர வேண்டும். ඒවට තමයි ආණ්ඩුව හදන්නේ. அதற்காகத்தான் அரசாங்கங்களை அமைக்கிறோம். අන්නේ වැඩේ කරන්න අපි ලෑස්තිලා ඉන්නවා. அந்த பணியை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ඊළඟ ප්‍රධාන එක அடுத்த முக்கியமான விஷயம் මේ සමාජයට වෙනසක් අවශ්‍යයි. இந்த சமூகத்துக்கு புதிய ஒரு மாற்றம் ஒன்று தேவை. අපේ රටේ මුළු දේශපාලනම ගැඹුරලා තිබෙන ජාතිවාදය මත நமது நாட்டிலே ஒரு அரசியலே இனவாதத்தை சிக்கியிருந்தது. බලය ලබා ගන්න ජාතිවාදී වකුරනවා. அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக இனவாதத்தை தூவினார்கள். බලය ආරක්ෂා කරගන්න ජාතිවාදී වකුරනවා. அதிகாரத்தை தக்க வச்சுக் கொள்வதற்கும் இனவாதத்தை தூவினார்கள். අපි තමුන්නාසලේ සහතිකයක් දෙන්නවා. நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியை வழங்குகிறோம். උමන වර්ගයේ හෝ ජාතිවාදයකට எந்த ஒரு இனவாதத்திற்கும் ආය ලංකාවේ ඉඩක් දෙන්නේ නැහැ. இலங்கையில் ஒருபோதும் இடமில்லை. ජාතිවාදී පරාජිත පත්‍රයේ இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும். ජනතාව ජාතිවාද ඕන. மக்களுக்கு இனவாதம் வேண்டுமா? ජනතාවට ඕනද? மக்களுக்கு வேண்டுமா இனவாதம்? ජාතිවාදය வேண்டாம் ආගම්වාදය மதவாதம் வேண்டாம் අවශ්‍ය නැහැ. தேவையில்லை. வேண்டாம் හැබැයි ජනතාවට ජාතිවාදී ඕනේ එපා වුණාට දේශපාලකයන්ට ජාතිවාදී වෙලා තියෙනවා. மக்களுக்கு இனவாதம் தேவையில்லாவிட்டாலும் அரசியல் தலைவர்களுக்கு தேவையாகிறது. මොකද දේශපාලකයන්ගේ පැවැත්ම තියෙන ජාතිවාදී මත. அதாவது அரசியல்வாதியின் இருப்பு தங்கி இருக்கிறது இனவாதத்தில் ඒ தான். නිසා අපි ආණ්ඩුවක් හැටියට ஆக ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே තාමත් දැඩි තීන්දුවක ඉන්නවා. மிக முக்கியமான கடினமான முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம். උමන තරදී எந்த இடத்தில் අවර වර්ගයේ எந்த ஒரு வகையான ජාතිවාදයක් මතුවුණා. இனவாதம் மேலதுமாக இருந்தால் ඒ ජාතිවාදය පරාද කරන්න ආණ්ඩුවක් හැටියට කටයුතු කරනවා. அந்த இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு அரசாங்கம் முயற்சி எடுக்கும், அது நடவடிக்கை எடுக்கும் முழு மூச்சாக. අපේ රට ජාතිවාදයට ඉස්සරහට යන්න බෑ. நமது நாட்டிலே இனவாதத்தோடு முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ආගම්වාදයට ඉස්සරහට යන්න බෑ. நமது நாட்டுக்கு மதவாதத்தின் ஊடாக முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ඉස්සරහට යන්න පුළුවන් තුනේ ජාතික සමගිය හදුවොත් විතරයි. நமது நாட்டிற்கு முன்னோக்கி போக முடிவது தேசிய ஒற்றுமை வளர்க்கப்பட்டால் මේ மட்டுமே. ජාතිවාදී ගැටුම් නිසා இந்த இனவாத மூலங்கள் காரணமாக අපේ පැරණි පරම්පරාව දුක් විඳා. எமது பரம்பரையினர் கடந்த கால பரம்பரையினர் கஷ்டப்பட்டார்கள். අපේ පරම්පරාව දුක් විඳිනවා. எமது பரம்பரை கஷ்டப்படுகிறார்கள். හැබැයි අපේ දරුවන්ගේ පරම්පරාවට ஆனால் எமது பிள்ளைகளின் பரம்பரையை ජාතිවාදී ගුදුරු බවට පත් වෙන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. இனவாதத்தின் இரையாகுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඕනද අපේ அப்படி ஒரு நிலை தேவையா இல்லையா? අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන. நாங்கள் அனைவரும் ஒன்று சேரோம். මේ රට දියුණු කරන්න නම්, இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால், මේ රට හදන්න නම් இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய අපේ வேண்டுமானால், දරුවට අනාගතයක් හදන්න නම් நமது பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைக்க ජාතිවාදයට ඉඩ දෙන්නේ නැතුව අපි ජාතික සමගිය හදන්න ඕන. இனவாதத்திற்கு இடமளியாமல் நாங்கள் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப ඒ வேண்டும். සඳහා විශාල වේසක් අපි දරනවා. அதற்காக நாங்கள் முழுமூச்சுடன் செயல்படுவோம். විශේෂයෙන් මම කියන්න කැමති කමුණාසලට விசேடமாக கூற விரும்புகிறேன், ආණ්ඩුවත් එක්ක அரசாங்கத்தோட තමගේ මව් භාෂාවෙන් කටයුතු කරන දින අයිතිය තියෙනවා. நமது தாய்மொழியில் தொடர்பு கொள்ள கூடிய அந்த உரிமை இருக்க வேண்டும். ඒක සාධාරණ අයිතියක්. அது ஒரு நியாயமான உரிமை. හැබැයි සිද්ධලා තියෙන මොකද්ද? ஆனால் நடந்திருப்பது என்ன? තමගේ භාෂාවෙන් පොලිසියට පැමිණිලක් දාන්න බැරි නම්, நமது தாய்மொழியிலே போலீசில் போய் ஒரு முறைப்பாட்டை செய்ய முடியாவிட்டால், තමගේ භාෂාවෙන් ලියුමක් කරපුවම ඒ ලියුමට භාෂාවෙන් උත්තරයක් එන්නේ නැත්නම්, நமது தாய்மொழியிலே அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பி அதற்கு பதில் கிடைக்காவிட்டால், එතන භාෂාවේ අසමානතාවයක් තිබෙනවා. அந்த மொழி தொடர்பான ஒரு வேறுபாடு ஒன்று இருக்கு. ඒ නිසා අපි උපරිම උත්සාහ කරනවා ஆகவே நாங்கள் முழுமூச்சுடன் செயல்படுவோம். භාෂාව විසින් ඇති වී තිබෙන අසමානතාවය දුරු කරන්න. இந்த மொழி ரீதியாக ஏற்பட்டிருக்கும் இந்த பிரிவினை அல்லது வேறுபாடை நாங்கள் இல்லாதொழிப்போம். සෑම පුරවැසියෙකුටම அனைத்து பிரஜைகளுக்கும் තමන්ට කතා කරන භාෂාව අනුව தாங்கள் பேசும் மொழியில் අසාධාරණයක් ඇති නොවන විදිහට කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அநியாயம் ஒன்று ஏற்படுவதற்கு நாங்கள் அளிக்காமல் இருப்பதற்கு செயல்படுவோம். ඒ නිසාම තමයි මම ඉල්ලා හිටියේ. ஆகவே தான் நாங்கள் கோரி நின்றோம். පොලිසියට දෙමළ භාෂාව කතා කරන දරුවන් අවශ්‍යයි. போலீஸ் துறையிலே தமிழ் மொழியிலே செயல்படக்கூடிய சமூகம் தேவை, இளைஞர்கள் தேவை. ඒ වගේම ආගම් පිළිබඳ அதே போன்று இந்த மதங்கள் தொடர்பாகவும் අපි ගැටුමක් හදාගන්න යුතුයි. எந்த ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுது. සෑම ආගමක්ම எந்த ஒரு மதமும்
මිනිස්සුන්ගේ හිතසුව පිණිස දේශනා කරලා තිබෙනවා. மக்களுடைய மன நிம்மதிக்காக நிறைய போதனைகள் வழங்க කරුණාව, அன்பு, ආදරය, பாசம், මෛත්‍රිය அமைதி ආගම් ශාස්ත්‍රඥ වහන්සේලා විසින් දේශනා කරලා තිබෙනවා. பல தலைவர்கள் அவற்றை போதித்திருக்கிறார்கள். අද රටේ මොකද සිද්ධ වෙන්නේ තිබෙන්නේ? ஆனால் நாட்டில் நடக்குது. ඒ ආගම් උපයෝග කරගන්නවා වෙන அந்த மதங்களை மக்களை பிரிப்பதற்காக ඒ ආගම් பயன்படுத்துகிறார்கள். උපයෝග කරගෙන එකිනෙකා අතර ගැටුම් ඇති කරගන්න. அந்த மதங்களை பயன்படுத்துவது ஒவ்வொரு ඒ නිසා තමයි අද ආගම අනුව ஆக ஒருவர் பலவும் மத ரீதியிலே අසමානතාවයට ලක් නොවිය යුතුයි. வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. ඒ සඳහා කටයුතු விதமாக நாங்கள் மாற்ற வேண்டும். අලුත් සමාජයක් අපි හදන්න ඕන. புதிய ஒரு சமூகத்தை நாங்கள் அமைக்க අපේ வேண்டும். රටේ සාමාන්‍යයෙන් තියෙන බෙදුණු උත්සව நமது நாட்டிலே காணப்படுவது ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு இனங்கள் பிரித்து தழுவும் கலாச்சார நிகழ்வு. වෙනම හින්දු ජනතාව තයි පොංගල් සමරනවා. தமிழ் இந்துக்கள் என தைப்பொங்கல் நாங்கள் கொண்டாடுவோம். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. இஸ்லாமியர்கள் ராமசான் கொண்டாடுவார்கள். බෞද්ධ ජනතාව වෙසක් සමරනවා. பௌத்தர்கள் பெசாக் பண்டிகையை கொண்டாடுவார்கள். ක්‍රිස්තියානි ජනතාව නත්තල් සමරනවා. கத்தோலிக்கர்கள் என கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள். ඒවා හොඳයි. அவை நல்ல சிறப்பு. හැබැයි අපි එකතු වෙලා සමරන්න එකක් ඕනේ නැද්ද? என்றாலும் நாங்கள் அனைவருமே ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙන මේ අවුරුද්දේ අගභාගයේ වෙනකොට அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்வை ஏற்படுத்துவது. සියලු ජනතාව එකතු කරපු ජාතික සංස්කෘතික වල පවත්වනවා. இந்த வருட இறுதியிலே அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரே ஒரு கலாச்சார நிகழ்வை நடத்துவதற்கு அந்த ஏற்பாட்டை செய்வதற்கு நாங்கள் අනන්‍ය සංස්කෘතිය அந்தந்த நபர்களுக்கு இருக்கும் தனித்துவமான கலாச்சாரங்கள், අනන්‍ය විලාසිතාවන් அந்தந்த இடத்துக்கு அல்லது மதங்களுக்கு தேவையான අනන්‍ය ආහාර உடையாளர்கள், சாப்பாடுகள், අනන්‍ය වූ සංගීතය அவர்களுக்கு உரித்தான சங்கீதம், ඒ ඔක්කොම එකතරට අපි ගේන அவை බලාපොරොත්තු அனைத்தையுமே ஒரு இடத்தில் கொண்டு வந்து நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். විශාලතම ජාතික සංස්කෘතික උළෙලක් පැවැත්වීමට අපි අපේක්ෂා කරනවා. மிக மிக விசாலமான மிக பெரிய ஒரு கலாச்சார நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். අපේ දරුවෝ එකට ඒවා රස විඳින්න ඕන. நமது பிள்ளைகள் அனைவருமே ஒன்றாக அவற்றை ரசிக்க வேண்டும். බෙදුණු උත්සවක සමරනු. நாங்கள் தனி எங்களுக்கு உரிய விழாக்களை கொண்டாடுவதோடு හැබැයි අපි එකතු වෙලා උත්සවත් හදමු. ஒன்று சேர்ந்தும் கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் ඒක எதிர்பார்க்கிறோம். හොඳට අපි අවධානය යොමු කරලා තිබෙනවා. அது தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கிறோம். ඉතින් අපේ සමාජය යාපත් කරන්න ඕන. அதாவது எமது சமூகத்தை சிறப்பான ஒரு சமூகமாக மாற்ற අනෙක් ආගමකට ගරු කරන, ஏனைய மதங்களை மதிக்கும், අනෙකාගේ සංස්කෘතියට ගරු කරන, ஏனைய கலாச்சாரங்களை மதிக்கும், එකිනෙකා අතර සහෝදරත්වයේ සමගිය ගොඩනැගෙන රටක් අපිට අවශ්‍යයි. ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக நல்லிணக்கமாக ஒற்றுமையாக இருக்கும் ஒரு சமூகம். ඒ නිසා අපේ ආනන්ද එවැනි විශාල වෙනසක් කරනවා. அதற்காக எமது அரசாங்கம் பெரிய ஒரு பங்களிப்பை செய்கின்றது. ආය ගැටුම් ඇති වෙන රටක් අපිට ඕන. மீண்டும் ஒருவரை யுத்தங்கள் முரண்பாடுகள் இல்லாத ஒரு நாடுகளுக்கு, ආය යුද්ධ ඇති වෙන රටක් අපිට ඕන. மீண்டும் யுத்தங்கள் இருக்கும் நாடுகளுக்கு தேவையில்லை. ඒ වෙන විශාල වැඩ කොටසක් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. அதற்காக அளப்பரிய சேவை செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, මේ රටේ ජනතාව විශාල බලාපොරොත්තුවක් තිබෙනවා. இந்த நாட்டு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கு. මේ වංචාව දූෂණය නාස්තිය නතර කළ යුතුයි කියලා. இந்த ஊழல் மோசடி வீண்விரயத்தை நிப்பாட்ட வேண்டும் என்று ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් ඇදලා තියෙනවා. இலங்கையிலே வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைத்து මහජනයාගේ මුදල් නාස්ති නොකරන, மக்களுடைய பணத்தை வீண்விரயம் செய்யாத, මහජනයාගේ මුදල් හොරකම් නොකරන ආණ්ඩුවක්. மக்கள் பணத்தை திருடாத ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. හැබැයි අපි එතනින් විතරක් නතර වෙන්නේ නැහැ. அதில் மட்டும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். මේ හොරකම් කරපු ඒවාට අපි නිසි දඬුවම් ලබා දෙන්න කටයුතු இந்த කරනවා. திருடியவர்களுக்கு எதிராக சட்டத்தை முன்னெடுக்கவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். කරන්න ඕනේ නැද්ද? அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா? வேணும் வேணும் කරන්න ඕනේ. ඒ වැඩ අපි කරන්න ඕනේ. கட்டாயம் நாங்கள் அதை செய்வோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපි දන්නවා දැන් විශාල කණ්ඩායම් කලබල වෙලා තියෙනවා. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் இப்ப வேறு வேறு ஆட்கள் இப்ப குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். පෞගේ ජනාධිපති සම්මේලනයේ கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே වේදිකා ගොඩක් තිබුණා. நிறைய மேடைகள் இருந்துச்சு, ஒவ்வொரு கட்சி අපේක්ෂකයෝ ගොඩක් හිටියා. நிறைய வேட்பாளர்கள் இருந்தார்கள். කහ පාට වේදිකා තිබුණා. மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு කොළ வேட்பாளர், පාට වේදිකා තිබුණා. பச்சை கலர்ல மேடைகள் இருந்துச்சு, පුරාම පාට වේදිකා තිබුණා. மண்ணிறத்துல மேடைகள் இருந்துச்சு. දැන් මොකද වෙන්නේ තිබෙන්නේ? இப்ப என்ன நடக்குது? ඒ බෙදලා හිටපු අය அவ்வாறு பிரிந்திருந்த நபர்கள் දැන් එකතු වෙන්න පටන් ගන්න තියෙනවා. ஒன்று சேர ஆரம்பித்திருக்கிறார்கள். මොකද විරුද්ධවද? எதற்காக? වංචා දූෂණය නතර කරන්නට විරුද්ධව. ஊழல் மோசடியை இல்லாமல் ஆக்குவதற்கு எதிராக அவர்கள், වංචනිකයන් දූෂිතන නීති ක්‍රියාත්මක කරනට විරුද්ධව. ஊழல் மோசடியாளர்கள்
විශාල රැස්වීමක් තිබ්බා. கல்வெட்டுத்துறையில மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தினோம். දහස් ගණනක් පිරිස සහභාගීලා අපිට ශක්තිය ලබා දීලා තියෙනවා. ஆயிரக்கணக்கான நபர்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு பெரிய சக்தியை வழங்கினார்கள். මෙතනත් එහෙමයි. இங்கும் அப்படித்தான். අපේ සහෝදරවරු, இந்த சோழர்கள், සහෝදරියන්, சகோதரிகள், අම්මලා, தாய்மார்கள், තාත්තලා தந்தைமார்கள் මේකලා තින්නේ ஏன் இவ்வாறு நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம்? කුමක් වෙනුවෙන්ද? இதற்காக මේ ආරම්භ කරපු ගමන இந்த ஆரம்பித்த பயணத்தை ජයග්‍රහණය සඳහා මේ අපේක්ෂාවෙන් සබලාපොරොත්තු වෙන්නේ. வெற்றி வரை கொண்டு செல்லும் அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படித்தான் මේක අපි අතරමඟ අත්හරිනවද? நாங்கள் இடையே இதை நிறுத்துவோமா? නෑ, මතක තබා ගන්න. இல்லை. මේ ගමන මේ රට හදලා තමයි අපි ආපහු හැරිලවත් බලන්නේ. இந்த நாட்டை கட்டியெழுப்பதன் பின்பே இந்த நாட்டை நாங்கள் இந்த பயணத்தை திரும்பி பார்ப்போம். ඒ සමය ඔක්කොම එකතු වෙන්න ඕන කාලය ඇවිල්ලා තිබෙන්නේ. ஆகவே நாங்கள் அனைவருமே ஒன்று சேர வேண்டிய காலகட்டம் මේ இது. ගමන ආපහු වරවන්න දෙන්න බෑ. இந்த பயணத்தை திருப்புவதற்கு ஒருவருக்கும் இடமளிக்க கூடாது. ආපහු වරවන්න නම් සියලු ප්‍රයත්න අපි පලාද කරනවා. திருப்புவதற்காக எடுக்கும் எல்லா முயற்சிகளை நாங்கள் தோற்கடிப்போம். අපි ඔක්කොම එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். මේ රට වඩා පුද රටක් බවට පත් කරමු. இந்த நாட்டை சிறப்பான ஒரு நாடாக අපේ රටේ ජනතාවගේ ජීවිත මේකට වඩා හොඳ ජීවිතයක් බවට පත් කරමු. நமது நாட்டு மக்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைய நாங்கள் முயற்சி எடுப்போம். ගැටුම්කාරයෝ නැති රටක් හදමු. முரண்பாடுகள் இல்லாத ஒரு நாட்டை அமைப்போம். උඩ ඉන්න දේශපාලකයෝ මහ පොළොවට බස්සමු. மேல்மட்டத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளை நாங்கள் கீழே இறக்குவோம். ජනතාවත් එක්ක එකට ගැටලා වැඩ කරන නායකයෝ හදමු. மக்களுடன் மக்களாக இருக்கும் தலைவர்களை நாங்கள் அமைப்போம். ඒක තමයි අපේ රට දියුණු කරන්න තියෙන මාවත. அதுதான் நமது நாட்டை கட்டியிருப்பது. අනේ වෙලාවට හැමදේම එකතු වෙමු. ஆகவே அதற்காக நாங்கள் அனைவரும் ඒ වෙලාවට අපි හැමදේම ඉස්සරහට දෙන්නම ආරාධනා කරනවා. ஆகவே அனைவருமே அந்த பயணத்திற்காக முன்வாருங்கள். විශේෂයෙන්ම අපි අද යාපනයේ සම්බන්ධීකරණ කමිටුව පැවැත්වුවා. விசேடமாக இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை கூட்டினோம். තීන්දුව ගණනාවක් ගත්තා. பல முடிவுகளை அதில் எடுத்தோம். අපි අන්තිම නේද මේ පාස්පෝර්ට් නිකුත් කරන කාර්යාලයට ඉක්මනින්ම පටන් ගන්න අපි තීරණය කරා. இந்த வட மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே உங்களுடைய பாஸ்போர்ட் எடுக்கும் வசதி ஏற்படுத்தும் காரியாலயம் ஒன்று நாங்கள் ஒரு 2-3 கிழமைக்குள்ள அதை செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறேன். ඒ වගේම දුමුරිය වාහනයක් වැඩි කරා. அது போன்ற இந்த புகையிரத போக்குவரத்தை அதிகரித்திருக்கின்றோம். අතරේ ආරම්භ කරනවා නැවත තැපල් කූර්ති දුවන්න. இன்று இரவு மீண்டும் தபால் அந்த புகையிரத பயணம் ஆரம்பிக்கும். අතරේ ආරම්භ කරනවා. බස්සර ප්‍රමාණයක් අපි අලුත් වැඩි කරලා දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. இன்னும் பல பஸ் வண்டிகளை பேருந்துகளை நாங்கள் திருத்தும் வேலைகளை ඒ ஆரம்பிச்சிருக்கிறோம். වගේම ග්‍රාමීය පාරවල් හදන්න උදව් කරන්න අපි அதே போன்று கிராமிய பாதைகள் புனரமைப்பதற்கு புதிதாக அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு. ඉඩම් ප්‍රතිකම් සදාන අපි එකට ආවෙලා. பாணி பிரச்சனைகளை தீர்க்க நாங்கள் உடன்பாட்டிற்கு வந்திருக்கிறோம். පානීය ජල ව්‍යාපෘති නතර වෙලා තියෙනවා. ඒවා කඩිනම යන්නේ ඒවා කඩිනම් කරලා අවසන් කරන්න අපි තීන්දුව කරා. குடிநீர் திட்டங்கள் வேகமாக முன்னெடுத்து செல்லாத குறைபாடுகள் அவற்றை வேகப்படுத்துவதற்காக நாங்கள் ඒ முடிவெடுக்கிறோம். නිසා අපි තීන්දුව රසක් කරන් තියෙනවා. ஆகவே பல்வேறு முடிவுகளை நாங்கள் எடுத்தோம். අර උන්වහන්සේලා කියන්නේ நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் මාස කිහිපයකින් අවුරුද්දකින් මේ ප්‍රශ්න ඔක්කොම විසඳයි කියලා. ஒரு சில மாதத்தில் அல்லது ஒரு வருடத்தில் இந்த அனைத்து பிரச்சனை தீர்ப்போம் என்று நாங்கள் கூறவில்லை. දසක ගණනාවක් ඇති කරපු ප්‍රශ්න பல தசாப்தங்களாக ஏற்படுத்திய பிரச்சனைகள். තෙල් ගේන්න සල්ලි නැතුව, எரிபொருள் இறக்குமதி செய்ய காசு இல்லாமல், ஔෂධ ගේන්න සල්ලி නැතුව, மருந்து இறக்குமதி செய்ய காசு இல்லாமல், ණය ගෙවා ගන්න කරු ඩොලර් නැතුව கடன் வழங்குவதற்கு டாலர் இல்லாமல், මීට අවුරුදු දෙකකට විතර කලින් කඩාවට්ට රටක්. 2-3 வருடங்களுக்கு முதல்ல எல்லாமே நெருக்கடியான நிலையில் ඒ இருந்தது. නිසා අඩියවරෙන් පියවර අපි ஆகவே படிப்படியாக මේ நாங்கள் රට ගොඩනගනවා. இந்த நாட்டை கட்டியிருப்போம். අපේ දරුවන්ගේ පරම්පරාවට எமது பிள்ளைகளின் எதிர்கால பரம்பரையினர் ආපෝ එවැනි ආර්ථික ව්‍යසනයක් ඇති වෙන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. அவ்வாறான பொருளாதார நெருக்கடியோடு ஏற்படுவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். අන්න ඒ රටක් ගොඩනැගීමේ අපේක්ෂාවෙන් අපි වැඩ කරනවා. அவ்வாறான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக நாங்கள் செயல்படுகிறோம். මා හිතනවා විශේෂම මා හිතනවා ප්‍රධාන වශයෙන් ගත්තොත් මේ උතුරේ ජනතාව நான் நினைக்கிறேன் பிரதானமாக இந்த வடமாகாண மக்கள் ඉතාම ඓතිහාසික තීන්දුවක් ගත්තා. மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு எடுத்தீர்கள். තමන්ගේ දන්න නායකයෝ හිටියා. நீங்கள் அறிந்த தலைவர்கள் இருந்தார்கள். තමන්ගේ පැරණි පක්ෂ තිබ්බා. தமது பழைய கட்சிகள் இருந்துச்சு. වෙනම රටක් හදලා දෙන්න කියලා කෑ ගහපුවා හිටියා. தனியான ஒரு நாட்டை அமைத்து கொடுப்போம் என்று கூறியவர்கள் இருந்தார்கள். තමන්ගේ ඥාතීන් නියෝජනය කරපු පක්ෂ තිබ්බා. அல்லது உற்றார் உறவினர்கள் அந்த கட்சிகளில் இருந்தார்கள். හැබැයි ඒ ඔක්කොම අත්හැරලා ஆனால் அவை அனைத்தையுமே நிராகரித்து விட்டார். ජාතික ජනබලවේගය අපි කෙරෙහි විශ්වාස තිබ්බා. தேசிய மக்கள் சக்தி சார்பாக நீங்கள் நம்பினீர்கள். ඒක ඉතාමත් ඓතිහාසික තීන්දුවක්. அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு. අපි හිතනවා මේ තීන්දුව තමයි நாங்கள் நினைக்கிறோம் அந்த முடிவுதான் අපේ රට අලුත්
දිසාවට අපවල තීන්දුවක් புதிய ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு போகிறது இந்த நாட்டை. එසා තමුනාසලා නිර්භීත තීන්දුවක් ගත්තා. ஆகவே நீங்கள் ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தீர்கள். වෙනස් වෙන්න ඕන කියන තීන්දුවක් ගත්තා. மாற வேண்டும் என்ற முடிவு எடுத்தீர்கள். රට වෙනස් කළ යුතු කියන තීන්දුවක් நாட்டை ගත්තා. மாற்ற வேண்டும் என்ற முடிவு எடுத்தீர்கள். ජාතිවාද එපා කියන තීන්දුවක් ගත්තා. மாற்ற வேண்டாம் என்ற முடிவு எடுத்தீர்கள். රට දෙදිලි කැඩිලි එපා කියන තීන්දුවක් ගත්තා. பிரிய வேண்டாம் என்ற முடிவு எடுத்தீர்கள். මේ රට හදන්න ඕන කියන තීන්දුවක් ගත්තා. நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற முடிவு எடுத்தீர்கள். දැන් අපිට තියෙන්නේ මොකද්ද? இப்போ இருப்பது என்ன? අපි ඔක්කොම එකතු වෙලා රට හදමු. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். ඒ සඳහා දේශපාලන අධිකාරිය அதற்கான அரசியல் தலைமைத்துவத்தை ආණ්ඩුවක අපි அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் උපරිම මැදිහත් කරනවා. உயர்ந்த பட்ச பங்களிப்பை வழங்க අපිට අවශ්‍ය හොඳ රටක් දකින්න. எங்களுக்கு தேவை சிறப்பான ஒரு நாட்டை காண்பது. අපේ දරුවන් වෙනුවෙන් හොඳ රටක් හදන්න. அது பிள்ளைகளுக்காக சிறப்பான நாட்டை அமைப்பது. ඒ වෙනුවෙන් අපි සියලු දෙනාම එකතු වෙමු. அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். නම් බොහොම ස්තුතියි හැම දිනාටම. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ජය වේවා. அந்த அதிகாரத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு புதிய அரசாங்கம் உருவானது. அதனால் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் நடத்தியாக தெரிந்து கொள்ள இருக்கின்றது வேறு எதுவுமல்ல. இப்பொழுது அனுரத்தோட வந்திருக்கிறார். அப்ப அனுரத்தோட பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் அவளா இருக்கு. அவளோட பேச்சை கேட்கறதுக்கு அவளா இருக்கு. அந்த நேரத்தில் வந்து சிவபூசையில கரடி புண்ண மாதிரி நான் கொண்டு நீங்க மக்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை. அதற்காக நாங்கள் நீங்க எல்லாருமே ஒன்று சேர்கிறீர்கள். அந்த ஒன்று சேர்க்கின்ற பொழுது எங்களுடைய கட்சி பேதம், ஜாதி பேதம், மத பேதம், இனப்பேதம், பிரதேசவாதங்கள் எதுவுமே வேண்டாம். இந்த மக்கள் ஆணையும் அதைத்தான் சொல்லி இன்றைக்கு நீங்கள் அளித்திருக்கின்ற இந்த மக்கள் ஆணை என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நூறலியா மாவட்டத்தை ஒப்படைத்திருக்கின்றார். கொழும்பு மாவட்டத்தில் யாருமே நினைத்து பார்க்க முடியாத கொழும்பு மத்திய குழம்பு என்பது யாரால் இசைக்க முடியும். மக்களின் முறை ஒப்படைத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தை கடந்த 76 வருடங்களாக யாருமே